இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சேலம் இறங்கி சேலத்துலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் வந்துடும். இந்த இடம் என்னென்னா மேட்டூர் டேம். மேட்டூர் டேம் சேலத்துலேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிங்கன்னா டேம் வந்துடும். இந்த டேமில் தான் இப்போ வந்து நம்ம போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்கில் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். பயங்கர வெயிலாக இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல, சிறப்பாக. இங்கே இல்லைனா அங்கே மற்ற இடத்துலலாம் போனால் என்ன ஆகும்? மற்ற இடத்துக்குலாம் போனால் என்ன ஆகும்? பூனத்தில் வார்த்தைக்கு தான் போ மற்றபடி போ முருகன் போசுற மாதிரி ப்ரோ அப்படியாச்சும் இல்லைங்களா? மேட்டூர் டேமில் குளிக்க வந்த வாலிபர்கள் ஒருவர் மரணம், கூட வந்தவர் தப்பித்து ஓட்டம். நான் ஓடிடுவேன். இது கொலையா இல்லை தற்கொலையா என்று மீன்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாடுறா. அங்கே பாடுறா எவ்வளோ மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு இந்த சைடில். வாபா அங்கே போய் பாலாம் ஃபிஷ்பா ஃபிஷ்பாவா ஃபிஷ் பாவா? ஏய் சரிக்கு விழுந்துடாத. ஃபிஷ் ஸ்பா அது பண்ணலாம் போயிட்டு ஜாலியா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்டூர் டேமு. சேலத்துலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா மேட்டூர் டேமு. இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு ஏரியா இது. மிகவும் ஆபத்தான. ஆமாம், ஒரு சில இடத்துல தான் குளிக்கணும். ஏன்னு சொல்லி இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் கிட்டே நாங்கள் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து நிறைய இடத்துல பாறை இருக்காமா. பாறைத்துலேருந்து நிறைய பேர் கால் மாட்டிக்கும், அதுலேருந்து வெளியே வர முடியாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே இருங்க. இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னா, சேலத்துலேருந்து இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து மேட்டூர் போகிற பஸ் இருக்கும். மேட்டூர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இல்லை, அது வந்து ட்ரெயினில் வந்தால். பஸ்ஸில் வந்தால் அப்படின்னா நம்ம பஸ்ஸில் வந்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம மேட்டூர் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா மேட்டூர் டேம் வந்துடும். டேமில் அப்படியே போய்க்க வேண்டியதான். போட்டிங் சன்செட்டுக்கு தரமாக இருக்குது ஏரியா. இதான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்டூர் டேம் இங்கேருந்து இருக்கும். அப்படியே இது ஃபுல்லாக அப்படியே. அப்படி குதிச்சு அப்படி பேக் கீழே போடணும். இதுக்கு தான் ஓவராக எதுவும் பேசக்கூடாதுங்கிறது. கீழே விழுந்தும் அந்த மீசையில் மண் ஓட்டலன்ற பத்தியா இங்கே பாரு, அவ்வளோதான். இந்த பேக்கை அதுதான் பேக்கிங் பேக் ஆகிடுச்சு. போகலாம். டேம் இருக்குது, ஓகேவா? இதுதான் டேமு. இது ஃபுல்லாகவே டேமு. இப்போ வந்து புதுசாக ஒரு இடத்துல டேம் உருவாகிட்டுருக்கு. நீர்வீழ்ச்சி திச்சு நீர் ஊற்று தெரியுமா? இந்த மாதிரி நீர் ஊற்று உள்ளே ஏதோ பைப் உடச்சிக்கிட்டு வெளில வருது தண்ணி. பைப்பு பூமியில் இல்லை ப்ரோ, பைப்பு ப்ரோ. இந்த இடத்துக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். வந்தோம் கரெக்டாக எப்போ வந்தோம்? ஒரு 8:30 இருக்குமா? ஒரு 8:30க்கு வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11. ஸோ இவ்வளோ நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. தம்பி சரியான அடிலாம் வாங்கிட்டாப்புல பயங்கரமாக. சின்ன அடி, ரொம்ப பெரிய ஸ்ட்ரைப்லாம் இல்லை. ஒரு 2 ரூபா பத்தை, ஒரு 3 ரூபா பத்தை, அவ்வளோ தரமான சில்லற. மொத்தம் 5 ரூபா சில்லற தான். இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, சென்னையிலே சாவாமல் சென்னையிலேருந்து வந்து செத்து போகாமல் சேலத்தில் மறுபடியும் சென்னைக்கு உயிரோடு திரும்பி போகிறோம். டேமில் குளிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. பார்க்குள்ளே போய் பார்த்தா டேம் மேலே ஏறதுக்கு ஒரு டிக்கெட் வந்து 5 ரூபா. டிக்கெட் வாங்கிக்கோங்க. டிக்கெட் வாங்கிட்டு மறுபடியும் பார்க்குள்ளே போகலாம். ஆனால் இங்கே என்ன, அந்த விலைவாசி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கிர்னி பழம் ஜூஸு இவ்வளோ பெரிய கப்பு தான் கொடுத்தாங்க, 30 ரூபான்ட்டாங்க. என்ன பண்ணுறது? போகலாமா? நம்ம அந்த மேட்டூர் டேம்குள்ளே வந்து ஒரு
பார்க் ஒன்று இருக்குது. அந்த பார்க்குள்ளே போக போகிறோம். அந்த பார்க்குக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபா டிக்கெட்டு. ஸோ 2 பேர் நானும் விக்கியும் போகிறதுனால 2 டிக்கெட்டு 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. இப்போ அப்படியே உள்ளே போக வேண்டியதுதான். அப்படியே உள்ளே போகணும். மொபைல் ஓகே தேங்க்ஸ். வணக்கம் 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 சொல்கிறாங்க. இங்கே வந்து கேமராவுக்கு வந்து அலோடு இல்லை. ஸோ யாராச்சும் இங்கே வந்தீங்க அப்படின்னா மொபைல்லே எடுங்க. மொபைல்லே எடுத்து கேமரா எடுத்துகிட்டு வரலாம், கொஞ்சம் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துருங்க அவ்வளோதான். எதுக்கு தேவையில்லாதது டேஞ்சரு. எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஃபைன் எதுனா போடுவாங்க. அது நமக்கு தேவையில்லாத வேலை. இங்கேருந்து பார்க்குறது அந்த வியூ செம்மையாக இருக்குது. நம்ம நடுவில் உட்காந்து காக்காவா புரியுதா? இது மீன், அந்த மீன் குட்டி போடுறது, மீன் குட்டி போடுறது தானே? ஆமாம் ஆமாண்டா. சரி அப்படியே நம்ம உள்ளே போகலாம். வந்து இப்போ அந்த மேட்டூர் டேமுக்கு வந்தாச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேட்டூர் டேம், மேட்டூர் அணைன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது உள்ளே வந்து அலோடு இல்லையா. உள்ளே வந்து ஏறுறதுக்கு வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அலோடு இருந்துச்சுன்னா மேலேயும் போயிருக்கலாம், மேலே போய் காமிச்சிருக்கலாம். ஆனால் அலோடு இல்லை சொல்லிட்டாங்க. இங்கே போட்டிருக்காங்க, பொதுமக்கள் கவனத்திற்கு, பூங்காவிற்கு வரும் பார்வையாளர்கள் தங்கள் கொண்டு வந்துள்ள உணவுப் பொருட்கள் உணவுக்கூடல வந்து சாப்பிடவும், தரை மீதோ வாதின். ரொம்ப முக்கியமான விஷயம். அவுட் சைட்லேருந்து ஃபுட்டு கொண்டு வரவங்க வந்து இப்படி ஓப்பனாக வந்து உட்காந்து சாப்பிடணும். டைனோசர்லாம் இருக்குது உள்ளே. ஒரு வேளை இந்த டேமில் டைனோசர் குட்டி எதனா இருக்கோ உள்ளே பார்க்கலாமா? உள்ளே இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. இல்லை எத்தனை பேர் வீட்டில் வளர்த்துக்க வந்தா இருந்துச்சு, ஏன் அதே கடிக்க விடலாம் நாய் மாதிரி. டைனோசர் அசிங்கப்படுத்துகிறானே நாய்க்குன்னு சொல்லி. அதுவும் பாக்குறா, இந்த கால் இருக்குது, பெரிய வால் இருக்குது, இது பல்லு இருக்குது. அவ்வளோதான் போட்டாங்க பெரிய பூட்டா. அதனால் உள்ள அலோடு இல்லை. இது மேலே ஏறி பார்த்தா செம்மையான உண்மையில எவ்வளோ பெருசு இருக்குது பாரு. அப்பா படிக்கிட்டே அவங்க பாரு எப்படி இருக்கு பாரு, செங்குத்தா போகுது. சைனா வால் மாதிரி இல்லை. இல்லை சைனா வால் இதோட பெருசாக இருக்குமா? தெரியல, சைனாக்கு போனாலும் தெரியும். படிச்சிருக்கோம்ல. ஐயோ, பித்தாகோரஸ் சொல்லு பார்ப்போம். பித்தாகோரஸ் தேட்டரும் சொல்லு. சொல்லிட்டேனே, பித்தாகோரஸோட என்ன சொல்ல சொன்னேன். நீ கேட்டது என்ன? பித்தாகோரஸ் தேட்டரம் என்ன அப்படின்னா. சரி, அதான் நான் சொல்லிட்டேன், பித்தாகோரஸ் தேட்டரம். அடிக்கிற வேலையை வேற காமெடி. இவ்வளோ பெரிய டேமு. இங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்கோம். அந்த லாஸ்ட்டு டெட் எண்ட்லேருந்து உள்ளே வரதுக்கே டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள். நம்ம வரக்கூடாது ப்ரோ, இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா ப்ரோ. அங்கே பாரு ஃபுல்லாக கப்புள்ஸாக உட்காந்துக்கிறாங்க. கப்புள்ஸ் உட்காந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா கரெக்ட் தான். நான் பண்ணுறது நமக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம்ல. மொத்தம் எத்தனை தெரியுது? 1 2 3 4 ஏகப்பட்ட பேர் உட்காந்துக்கிறாங்க. இப்போது அந்த 2 பேரும் அங்கே உட்காந்துருந்தாங்களே, அவங்க நோட் பண்ணியான். கேமரா இந்த பக்கம் அவங்களுக்கு திருப்பினா உடனே அவங்க முன்னாடி மூடிக்கிட்டாங்க. எதுக்கு பயம்? இந்த வீடு தெரியாமல் வந்துருப்பாங்க, மாட்டிக்கினாங்க வீடு. ஆக்சுவலி இது நல்லா இருக்குது. யாராச்சும் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் வேணும்னே அவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும். அவங்க எந்திரிச்சு போய் ஓடுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அது நல்லா இருக்குங்க பாரு. சம்பவம் தான். பலாப்பழம் தானே. நீ கிட்ட போயிட்டு ப்ரோ, பலாப்பழத்துக்கிட்டு வரலாம். இப்படி இந்த பேக்கில் போட்டு தந்துடலாமா? எங்கடா இருக்குங்க? பிஞ்சிடாடி. எவ்வளோ பிஞ்சிடா அது. குஞ்சோ வாடா வாடா. சூப்பராக தூங்குறானா இல்லை? மேட்டூர் அணை விவரம். அணையின் அடிமட்ட அகலம் 171 அடி, நீர்த்தேக்கத்தின் ஆழம் 165 அடி, பயன்படும் நீரின் கொள்ளளவு
93,470 மில்லியனுக்கான அடி. உச்ச நீர்மட்டம் 120 அடி ப்ளஸ் 700 அடி. அணை கட்டுவதற்கான செலவு 4.80 கோடி. அணை கட்டுவதற்கான காலம் 1925 முதல் 1934 வரை. 25 15 வருஷம் அடிக்கலாம். சரி, அடுத்து வண்ண மீன்கள் கட்டண காட்சியகம். உள்ளே போய்ட்டு என்னென்ன மீன் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். எவ்வளோ டிக்கெட்னு பார்த்து டிக்கெட் போடு. எவ்வளோ டிக்கெட்டு? 10 ரூபா தான் ஜிபே தான் பண்ணணும். என்னடா அசிங்க பார்த்து 5 ரூபா தான். இது ஓகே, கரெக்டான அமௌண்ட். 5 ரூபா. என்னது கிராப்பு, வாஸ்து மீன். இதுவா வாஸ்து மீன்? இல்லையே. ரெட் பேரட். கமன் 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 கமன். வந்துருங்க வந்துருங்க. இங்கே இது ஃப்ளோரான் தானடா? இங்கே பேர் கை வச்சா கூடவே வருது பாரு. ஓகே, வரி குதிரையா? இது தெரியும். ஃபரானா. டேய், இங்கே பாரு வவா மீனை ஃபரானான்னு போட்டு வச்சுருக்காங்க. பூனை மீசை மீன். ஹேய், கோல்டு ஃபிஷ்ஷு, கௌரா, கர 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 காரா காரா காரா. நீ வவ்வா மீன், உன் பேர் எனக்கு தெரியும். இதுவும் வவ்வா தான். கராவு, கோல்டு மல்டி கோல்டு. இது நல்லா இருக்கேன். ஆஸ்கரா? ஆஸ்கர்னா ஒரு மீன் இருக்காடா. இது ஓரா. ஆஸ்கர்ரா? ஓரா இது பேர். மேலே பாடுறா. அவனுக்கு சும்மா போட்டு வச்சிருக்கானுங்க. இது பேர் ஓரா. அங்கே பேர் வவ்வா மீன் என்னமோ பேர் போட்டு வச்சிருக்காங்க. ஜெயின் கோரா. மேட்டூர் டேம் வந்து இப்போ எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்தாச்சு. தம்பி வந்து அவ்வளோதான், ஒரு 1 hour தூங்கிட்டான் டயர்டாகி ஒரே இடத்துல. எங்கன்னா இங்கே தான் நல்லா இருக்குல்ல இந்த இடம். சரியான தூக்கம். ஆமாம், இந்த இடத்துல படுத்து தூங்கிட்டான். சாப்பிட்டு வந்துருந்தா 5 மணி நல்லா தூங்கிடுறேன். சாடாம மட்டும் பசி. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இதோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. சூன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் பழக நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேட்டூர் டேமை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சேனல் நேம் டூபன் தௌஃபிக். எதுவும் பழக அவனோடது, டூபன் தௌஃபிக் என்னோடது. அது பண்ணிடுங்க.